இந்த வீடியோவில் நான் உங்களை உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோவில் கட்ட ராஜராஜ சோழனால் கல்லெடுத்த புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலை மேலமலையில் உள்ள பிரமிக்க வைக்கக்கூடிய விஜயாலய சோழீஸ்வரம், தண்ணிக்குள்ளே இருந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே காட்சி கொடுக்கக்கூடிய ஜுராகரேஸ்வரர் சிவன் இருக்கிற மலைக்கு மேலே கிட்டத்தட்ட 1000 அடி உயரத்தில் மலையேறி இதுவரை வெளியே தெரியாத ரொம்ப அரிதான பாறை வெடிப்புகளில் உருவான முக்கோண சுயம்புலிங்கம் இருக்கிற உங்களோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய சிவனான எழுதிய மலையில் உள்ள தானா எழுந்து தன்னை உணர்ந்த சிவனை காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் நார்த்தாமலையில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் 9 மலைகள் இருக்குது. அதில் ஒரு மலையில் உலகத்திலே புகழ்பெற்ற விஜயாலய சோழீஸ்வரம், பலியலி ஈஸ்வரம், 14 பூமி விண்ணகரம், அப்புறம் நம்ம மகா சிவராத்திரிக்கு ஃபுல்லாக முடிச்சிருந்த தண்ணிக்குள்ளே முங்குன வருஷத்துக்கு ஒரு தடவை ஊர் மக்களால் நீர் இறைக்கப்பட்டு வெளியே தர்ற நம்ம ஜுராகரேஸ்வரர், அப்படிப்பட்ட 9 மலைகளில் ஒரு மலை தான் இப்போ நம்ம போகிற எழுதிய மலைங்கிறது. அங்கே மலை உச்சியில் தானா முளைத்து தன்னை கண்ட சிவன் அப்படின்னு ஒரு சிவன் கோவில் இருக்குது. மேலே சிவலிங்கம் மட்டும் இருக்காது. நம்ம இந்த 9 மலைகளில் ஒரு மலைக்கு மேலே போகிறோம். இப்போ அந்த வழியில் தான் போய்கிட்டு இருக்கோம். வாங்க அப்படியே போய்கிட்டே இருப்போம். நம்ம நார்த்தாமலை பழனிக்குமார் ஐயா தான் நம்மளுக்கு வழிகாட்டுறாரு. கடம்பர் மலை, ஓச்சன் மலை, கோட்டை மலை, பறையர் மலை, அந்த மாதிரி இது மேலே மலைக்கு மேலே உள்ள ஒரு மலை, எழுதிய மலை. மலை பேரே எழுதிய மலை. வாங்க போயிட்டு ட்ரக் பண்ணி சிவனை போய் பார்ப்போம். மகளே, உங்களுக்கு அந்த மலை தெரியுதா? அங்கே உச்சியில் தான் தானா எழுந்து தன்னை கண்ட சிவன் உச்சியில் இருக்கார். சிவன் பேரே புதுமையாக இருக்குது. எதனால் போகிறோம்னா அந்த சிவனோட பேர் தான் தானா எழுந்து தன்னை கண்ட சிவன். பேரே வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். 3 பட்டையாக இருப்பார். அது வடிவமாக இல்லாமல் 3 பட்டையாக தானாகவே முளைத்து தன்னை கண்ட சிவன். ரொம்ப பெருமைக்குரிய இடம். அந்த மலையினுடைய பேர் எழுதிய மலை. அங்கே 3 குன்றுகள் இருக்கிறது அந்த மலை மேலே. முதல் குன்று ஈஸ்வரனாக கருதப்படும். இந்த பகுதி மக்கள் வணங்கப்படுவார்கள். 2வது குன்று விஷ்ணு கடவுளாக கருதப்படுவார்கள். 3வது பிரம்மதேவராக, 3வது இருக்க குன்றை பிரம்மதேவராக வணங்கப்படுவார்கள். அந்த மலையிலே 3 குன்றுகள். அந்த முதல் குன்றுல தான் இந்த சிவன் தானாக உடைத்த தன்னைக்கின்ற சிவன் இருக்கிற இடம். ரொம்ப பெருமைக்குரிய எழுதிய மலை. ஒரு மனிதனுக்கு தீர்மானத்தை எழுதக்கூடிய இடம் அந்த சிவன் வாசல். ஒரு எனக்கும் சரி உங்களுக்கும் சரி மற்ற யாவராக இருந்தாலும் தன்னுடைய திருப்பு முனையங்க ஏற்படுகிற மலை என்னன்னா நம்மளுக்கு தனியாகவே நம்மளுடைய வரலாற்றை புதுப்பித்து எழுத கொடுக்கக்கூடிய மலை அந்த பகவானுடைய அருளும். அதுதான் எழுதிய மலை. ஃபுல்லாமே சிதறன பாறைக்கு நடுவில் போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள். அந்த உச்சிக்கு போகிறோம். நம்ம விஜயாலய சோழீஸ்வரம் இந்த பார்க்குறீங்கள, இதுக்கு அப்படியே பின்னாடி தான் இருக்குது. நிலப்பரப்பே வேறு மாதிரி இருக்குது. இதுவரை நம்ம ரொம்ப மலைகளுக்கு போயிருப்போம். இந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பை பார்த்ததே இல்லை. ரொம்ப வித்தியாசம். பாறையெல்லாம் பாருங்களேன், ஊர்ல பிடிச்ச மாதிரி அப்படியே கிடக்கு பாருங்கள், சதறி. ரொம்ப பழமையான மலை. இடத்துல பாருங்கள், போகிற வழியிலேயே சுனை இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இந்த மலையை சுற்றி ஏகப்பட்ட சுனைகள் இருக்குது. இந்த பாருங்கள் சுனை. இந்த ஒரு சுனை இருக்குது. மலை பாருங்கள், பார்க்குற இடம்லாம் சுனையாத்தான் இருக்குது பாருங்கள். குடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள். மலைத்தேனி கிளச்சோம்னா என்னை கடிச்சு விட்டுரும். தெரியுதா உங்களுக்கு? மலைத்தேனி தண்ணி குடிக்குதுன்னா இந்த தண்ணி எப்பேற்பட்ட தண்ணியாக இருக்கும். தேனி ஒன்று பாருங்கள் எவ்வளோ சைஸாக இருக்குன்னு. அதை பயப்படாமல் வச்சு நம்ம எடுக்கணும். தண்ணி குடிச்சிக்கிட்டு தான் இருக்குது. எழுதிய மலைக்கு நம்ம நார்த்தாமலையில் இருக்கக்கூடிய லோக்கல் கைடு, இந்த ஊர் தான் இவர், இந்த கிராமமே தான் நம்ம பழனிக்குமார் ஐயா தான் கூட்டிகிட்டு போகிறாரு. வேறு யாருக்கும் இந்த மலைகள் தெரியாது, லோக்கல் மக்களை தவிர. சுற்றி இருக்கிற மக்கள் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு இந்த மலையை சுற்றி இந்த மலையிலையும் மேலே ஆடு மாடுகள்லாம் மேய்க்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் ஒரு ஊர். ஊர் இது வெள்ளத்துப்பட்டி, அது ஊரப்பட்டி.
வெள்ளத்துப்பட்டி ஊரப்பட்டி இந்த கிராமங்கள். ஆ இது உயர்ந்த மலை, ரொம்ப அதிகமாக இருக்கும். கீழே ரொம்ப சர்க்கலாக போயிட்டுருக்கும். இந்த வழியில் தான் மக்கள் ஏறி நடமாடுவாங்க, வர்றாங்க, போகிறாங்க. இப்போ அதிகமான மக்கள் அதை அறியாத இடம். அறியாத இடம். அந்த இடத்துல அவ்வளோ அபூர்வமான காட்சிகள் இருக்குது, பெருமைகள் இருக்கிறது. அதனால் மக்களுக்கு கண்டால் கண்ணுக்கு நேராக காட்சி தரக்கூடியவர் அவர். தானா முளைத்து தன்னை கண்டவர். இது யாராலே செய்யப்படாம தானா முளைத்து தன்னை கண்டேன் அப்படின்னா எழுதினார். எழுதிய மலை, எழுதிய மலை, அவர் எழுதிய மலை. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அங்கே மாற்றப்படுகிறது. அவருடைய வாழ்க்கையில் இப்போ எப்படி உள்ள கஷ்டம் காட்சிகள் போய் பண்ணிக்கிட்டு இருக்கோ ஒருத்தருக்கும். அப்போ அவரை போய் பார்த்துட்டு வந்தால் மாற்று வழி எழுதப்பட்டார், தலைவிதியே மாற்றப்பட்டார், எழுதப்படுகிறார். மும்மூர்த்தி தேவர்களும் குன்றாக காட்சி தருகிறார். அதனால மாற்றப்படுகிறது. எதிரிகளை அழிக்கப்படுகிறார் விஷ்ணு பிரபு. பசி பட்டினியாக இல்லாமல் மக்களுக்கு படியளக்கிறார் ஈஸ்வரன். எந்த ஆயுள் தீர்க்கத்தில் குறை இல்லாமல் கொடுக்கிறார் பிரமதேவர். மும்மூர்த்திகளும் 3 குன்றாக காட்சி தருகிறார்கள். அதுதான் இந்த பெருமை. ஆமாம், அதனால அமைப்பு நம்ம அமைப்பு மாற்றி எழுதப்படுகிறது. அதனால எழுதிய மலை இந்த மலைக்கு பேர். இந்த மலைக்கு பேர் அது. மும்மூர்த்தி தேவர்களும் இருக்கிறார்கள். மும்மூர்த்தி தேவர்களும் இருக்காங்க. ஆமாம், அது குன்றாகத்தான் இருக்கிறார்கள். சிவனுக்கு வந்து தானாக முளைத்த தன்னையே கண்டார். தானாக முளைத்த தன்னை கண்டார் சிவன் பேர். சிவன் பேர் தான் என்னை வந்து இந்த மலைக்கு போகிறதுக்கு என்னை வந்து ஈர்க்கிற ஒரே காரணம். சிவனோட பேர், இந்த மலையோட அமைப்பு ஒரு வித்தியாசமான அமைப்பு. பூரா கல்லடி கட்டியிருக்காங்க பாருங்க. ஆமாம், அப்போவே இந்த மலைக்கு மக்கள் போகணும், வழிபடணும் அப்படிங்கிறதுக்காண்டி பாருங்க. ஓ ஆமாம், காம்பவுண்டாகவே நம்ம ஏறுகிற இடத்துல வந்து காம்பவுண்டாகவே கட்டியிருக்காங்க. மண் வெட்டி கல்லை அடுக்கி பெரிய ஒரு 10 அடி அகலத்தில் இந்த இதை அமைச்சு மக்கள் மேலே போகிறதுக்கான வழிகள் போய் பார்க்கணும். மக்கள் அந்த குறையை நிவாரணை பண்ணிக்கணும். இந்த நார்த்தாமலையிலேயே இந்த கிட்டத்தட்ட ரொம்ப உயரமான மலை இப்போ நம்ம போகிற மலை. அதனால ரொம்ப குத்தாக இருக்குது. அதனால சரியான குத்தாக அதான் சுற்றி வந்து சூரமைப்புலாம் பண்ணியிருக்காங்க, மக்கள் யாரும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நார்த்தாமலையிலே இருக்கக்கூடிய ரொம்ப உயர்ந்த ஒரு சிகரம் இது. மலை தான் விசையால சொல்லி சொல்கிறோம். இவ்வளோ பக்கம், இவ்வளோ பக்கத்தில் அதுலேருந்து இங்கிட்டு வர்றதுக்கு. ஆனால் அது வழி இல்லை. அது இந்த வழியில் நம்ம போக வரணும். இதுதான் வழி. மக்களை பாருங்கள், அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கும். மணி வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆச்சு. சூரியன் உச்சியில் இருக்கார் பாருங்க, போட்டு கொளுத்துறாரு. பாருங்க மக்களே, கண்ணு கட்டின தூரம் வர தெரியுதா உங்களுக்கு? சுற்றி எல்லா பக்கமும் தண்ணி இருக்கு. எல்லா பக்கமும் தண்ணி இருக்கும். குளிக்கவும் இருக்கு. குளிக்க கொஞ்சம் தோண்டனாலே வந்துடும், தண்ணி வந்துடும். எடுத்துக்கிறோம். குழாய் போடுறது இல்லை. குடிப்புனா பசும்பால் போல தண்ணி. இந்த ஓரத்துக்கு இந்த மலை இறக்கத்தெல்லாம் தோண்டினோம்னா பசும்பாலாகவே வரும். ஓ சூப்பர் சூப்பர். அது மாதிரியான அமைப்பு இந்த மலையினுடைய அமைப்பு. அப்படி மேலே தண்ணி இல்லை, மலைகளாக இருந்தாலும் சுற்று வட்டார அந்த பகுதியில் அருகையில் வந்து அவ்வளோ அமைப்பு கொடுக்குது. தண்ணி அவ்வளோ அமைப்பாக கிடைக்குது. பாருங்க இதெல்லாம் பரவாயில்ல, பாருங்க தண்ணி அருமையாக இருக்குது. ஆனால் வெயில் கொடூரமாக இருக்குது. இதுக்கு கீழே வந்து கருப்புசாமி கோயில் இருக்குது. அந்த பூசாரி வந்து ஸ்ரீரங்கம் போய் தீர்த்தம் எடுத்து வந்துட்டு இது இங்கே வந்து இவன் சிவனுக்கு வந்து பூஜை செய்துட்டு கீழே இறங்கினா அங்கே கிடா வெட்டுவாங்க. அந்த கருப்புசாமி கோயில் மக்களுக்கு யாருக்கும் தெரியாமல் இருக்கு. பூசாரி இதுக்கு தீர்த்தம் தொழிச்சு போட்டு தான் கருப்புசாமிக்கு கிடா வெட்டணும். அது ஐதீகமாக என் முன்னோர் காலத்துலேருந்து அது நடத்தப்படுது. அதுதான் அப்போத்தான் இங்கே பூசையில் கோளாறு இருக்காது. சிவனை முதல்ல வழிபட்டுட்டு தீர்த்தம் தொழிச்சிட்டு வழிபட்டு கீழே இறங்கி அங்கே பூசை நடத்தா பூசையில் குறைபாடுகள் ஏற்படாது. இல்லைன்னா பூசையில் குறைகள் ஏற்படும். அதனால இவரை வணங்கிட்டு தான் தீர்த்தம் காவிரி தீர்த்தம் தொழிச்சு கும்பிட்டுட்டு தான் கீழே போகும். பக்கத்தில் வந்தாச்சு. அவரை பார்க்க அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. ஃபுல்லாக பாருங்கள், மேலேருந்து தண்ணி ஓடி தான் நம்ம பார்க்குற சுனைகள்லாம் நிரம்புது. ரொம்ப குத்து. இது மட்டும் குத்து இருக்கும். இதுக்கு மேலே ஃப்ரீ ஆகிடும். இந்த இடம் மட்டும் மக்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இப்போ இதெல்லாம் கல்லடிக்கி செவர் மாதிரி தடுப்பணை மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல கல்லடிக்கி வச்சுருக்காங்க, தெரியுதா? இந்த இருக்கு பாருங்கள், செவர் மாதிரி பண்ணியிருக்காங்க. மக்கள் விழுந்துடக்கூடாது. ஏன்னா அங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 500-600 அடி தாவு. உச்சிக்கு வந்தாச்சு.
இந்த பக்கெட்லாம் பாருங்கள், சுற்றி மலைகளே தெரியாது பாருங்கள். இது ஃபுல்லாக கடலோர பகுதி, மலைகள் இருக்காது. இந்த பக்கத்து மலைகள் இருக்கும். இங்கிட்டு போனால் பிரான் மலை, அழகர் மலை, சிறுமலை, அந்த லைன் ஃபுல்லாமே விராலிமலை. விராலிமலைன்னு தொட்டுருது மணப்பாறை அந்த சைடு. ஆமாம், இங்கேயும் வந்து அப்போவே கல் வெட்டியிருக்காங்க. இங்கே வந்து அப்போவே கல் வெட்டி எடுத்துருக்காங்க. ஓ ஆமாம், அவங்களே பாருங்கள். நானாக சொன்னேன்ல உங்கள்கிட்ட, தஞ்சை பெரிய கோயிலுக்கெல்லாம் இங்கேருந்து தான் பாறைகளை வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. பாருங்கள், பாறைகளை வெட்டின அந்த ஒளியோட அமைப்பு பாருங்கள், வெட்ட ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது மக்களே. கிட்டத்தட்ட வந்தாச்சு மக்களே. விஜயாலயசோலீஸ்வரத்தோட உச்சி இந்த இடத்துல தெரியுது. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு காமிக்கிறேன். அதுக்கு அப்படியே நம்ம பின்னாடி நிற்கிறோம் பாருங்கள். இப்போ வந்து லெமன் கிராஸ் இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. வெயில் தாங்க முடியலங்கய்யா, பயங்கரமான வெயிலாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1000 அடிக்கு மேலே நிற்கிறோம் மக்களே. அது ஃபுல்லாக லெமன் கிராஸு. பாம்பு பூச்சிக்கட்டை இருக்கும், அதனால தான் நம்ம ஒரு கம்பை வேறு ஐயா கொண்டு வந்திருக்காங்க தட்டிக்கிட்டு போகிற மாதிரி. இதுதான் லோக்கல் மக்கள் சர்வசாதாரணமாக ஆடு மாடு மேய்க்கிற இடம். படி வசதி மாதிரி இருக்குது இந்த பாருங்க மக்களே. வேறு லெவலில் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இங்கே ஒரு மலை தெரியுதா, அதான் சித்தன்ன வாசலாம். இங்கேருந்து பாருங்கள், ரொம்ப பக்கம். பஞ்சு ஐயா பார்த்துங்க, சும்மா இருக்கட்டும் விடுங்க. சக்தி பாத்திரா. மலை மேலே இருக்கிற ஒரு சின்ன காட்டு பகுதிக்கு வந்தாச்சு. பாருங்கள், இது முதல் குன்று, பெரிய பாறை. இங்கேயாவது கொஞ்சம் நிழல் இருக்குன்னு நினைக்கிறேன். பெரிய பாறை மக்களே, பெருசு, ரொம்ப பெருசு. ஆஹா, பயங்கர நிழலாக இருக்குது. இது 2வது குன்று. ஓ சரிங்கய்யா. இது வந்து முதல் குன்றான். ஐயா சொன்னாங்கல்ல, மொத்தம் 3 பேர் இருக்காங்கண்ணா, விஷ்ணு, பிரம்மா, சிவன். இது வந்து முதல் குன்று. இங்கே பார்க்குறது 2வது பெரிய குன்று. இதெல்லாம் பெரிய பெரிய பாறைகள், இறைவன் பேரலால் வழிபட்டுட்டு வராங்க மக்கள். நீங்கள் அங்கே பார்க்குறது 3வது பாறை. எனக்கு பின்னாடி தான் வந்து சிவன் இருக்கார், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே உங்களுக்கு குதிரை தெரியுதா, அதுதான் கருப்பசாமி கோவில். அந்த வழியிலையும் இருந்து ஏறி வரலாம், ஆனால் அது ரொம்ப குத்தான பகுதியினால் நாங்கள் சுற்றி வரோம். இது என்னங்கய்யா? கோவில் அமைப்பு இருந்திருக்கு. ஆமாம் மக்களே, நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது வந்து மண் சுவர், அந்த காலத்தில் பண்ணது. இது வந்து ஒரு கோயில் அமைப்பாக இருந்திருக்கு, ஆனால் வந்து இப்போ இடிபாடுகளோடு இருக்குது. இந்தலாம் இருக்குது பாருங்கள். உங்களுக்கு காமிச்சிட்டேன்னா ஐயாவை பாருங்கள். இவர் தான் நார்த்தாமலையில் உள்ள லோக்கல் மக்களால் வழிபாடு பண்ணுறக்கூடிய ஒரு சிவன். இதெல்லாம் உளியால் வெட்டப்பட்டது. உளியால் வெட்டப்பட்டது. அந்த தண்ணி நீர் வடிந்து வரும்போது இந்த சாமிக்கிட்ட வந்து இப்படி போகுது. இது ஒரு வெடிவு பாருங்க, அதுலேருந்து எழுந்தவர். இதுதான் முக்கன் படைத்தவர். 1 2 3 அந்த வடிவம் இப்படி இருக்கும் பாருங்க. ஆமாம் 1 2 3 இதுதான் முக்கன் படைத்தவர். பழனிக்குமார் ஐயா நம்ம தானாக எழுந்து தன்னை கண்டார் சிவனுக்கு அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. துணூறு அபிஷேகம். நம்ம கையில் என்ன கொண்டு வரோமோ அதை வச்சு ஐயாவுக்கு சூப்பராக அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
மக்களே நம்ம கிட்டத்தட்ட விஜயாலய சோழீஸ்வரம் அந்த சுரகாரேஸ்வரர் இருக்கார்ல சுனைக்குள்ள அங்கேருந்து ஒரு 1000 அடி மேலே ஏறி வந்து நம்ம தானாக எழுந்து தன்னை கண்டார் சிவன். இவர் தான் பார்த்துவங்க சுயம்புலிங்கம் தானாக எழுந்தவர். மொத்தம் 3 பாறைகள் இருக்குது மலை உச்சியில் சிகரத்தில். ஒன்று வந்து சிவன் குன்று, இன்னொன்று வந்து விஷ்ணு குன்று, இன்னொன்று வந்து பிரம்ம குன்று. இப்போ வந்து சிவன் குன்றுக்கு கீழே நம்ம தானாக எழுந்து தன்னை கண்டார் சிவன் சுயம்புலிங்கமாக இருக்கார். நாங்கள் வந்து பழனிக்குமார் ஐயா உதவியோடு வந்து ஐயாவுக்கு வந்து சூப்பராக திருநீர் பூசி சூப்பராக வணங்கியாச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. உங்களுக்கும் காமிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். இது பொதுவாக இதுவரை யாருமே இங்கெல்லாம் வர முடியாது. நம்ம பழனிக்குமார் ஐயா இருந்தனால இந்த மலை மேலே ஏறி இது பொதுவாக வந்து உள்ளூர் மக்களால் ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடிய இடம். இது வந்து ரொம்ப பேர்த்துக்கு இந்த உள்ளூர் மக்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அவங்க வந்து இப்படி வரும்போது அவரை வந்து வழிபட்டுட்டு போவாங்க. பெருசாக யாருக்கும் தெரியாது. ஒரு பெரிய பாறைக்கு கீழே சிவன் இருக்கார். ரொம்ப அற்புதமாக இருக்கார். வேறு லெவல் தரிசனம். இந்த மாதிரி ஒரு சிவலிங்கத்தை நான் இதுவரை பார்த்ததே இல்லை. சிவலிங்கம் பொதுவாக வந்து இங்கே பார்த்துருப்பீங்க, பிரம்ம பாகம், விஷ்ணு பாகம், ருத்ர பாகம் அப்படி இருக்கும். இது வந்து ஒரு முக்கோண அமைப்போடு இருக்குது. 3 கண் இருக்கிறதா ஐயா சொல்கிறாரு. 3 பாகம் இருக்குது. அதாவது முக்கோண அமைப்புனால 3 பாகம். இது ஒரு பாகம், அங்கிட்ட ஒன்று இங்கிட்ட ஒன்று. ரொம்ப பேரால் வர முடியாத மலை. அதனால தான் நாங்கள் வந்து இதை வந்து ஒரு வீடியோவை எடுத்து உங்களுக்குலாம் காமிக்கிறோம். இதுக்கு ஒரு திருவிழா நடக்கிறப்ப நம்ம வந்து சொல்லுவோம். அப்போ வந்து எல்லாரும் வந்து வணங்கலாம். என்னங்கய்யா? வணங்கலாம் எல்லாருக்கும். மக்கள் இங்கே வரணும், இதனுடைய பெருமையை கிடைக்கணும். இந்த இடத்துக்கு வந்தாக்கா அவங்களுக்கு திருப்புமுனை எழுதினார், தீர்ப்பு எழுதினார், எழுதிய மலை. இந்த மலைக்கு பேர் அதான் அந்த மலையோட பேரே ஒரு வித்தியாசமான மலை, எழுதிய மலை. எழுதிய மலைனா வந்து உங்களுக்கு உங்கள் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அது என்னவா இருந்தாலும் சரி, நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா தானாக எழுந்து தன்னை கண்ட சிவன் வந்து உங்கள் தளபதியை மாற்றி விட்டுருவார். அதுக்கு பேர் தான் இந்த மலையோட பேர் வந்து எழுதிய மலை. உங்களுக்காக நாங்களும் வேண்டிக்கிறோம். உங்களுக்கும் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க, இல்லாட்டி ஏதாவது பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இவரை பார்த்தது மூலமாக உங்களோட தலையெழுத்துன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் வந்து நீங்கள் அது இருக்குன்னு நம்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து இவரை பார்த்தது மூலமாக அது வந்து வேறு மாதிரி மாற்றி எழுதப்படும். நான் எழுதிய மலையிலேருந்து சொல்கிறேன், நம்ம சிவனுக்கு முன்னாடி இருந்து சொல்கிறேன். ஓம் நமச்சிவாய. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். ஒரு சுவாரஸ்யமான ட்ரெக்கிங் வீடியோவில் சந்திப்போம். நம்ம தானாக எழுந்து தன்னை கண்ட சிவன் இருக்காரு. அவர் முன்னாடி வீடியோ முடிச்சுக்கிறோம். ஓம் நமச்சிவாய. இப்போ பாருங்கள், இதெல்லாம் ஒரு காலத்தில் மக்கள் வந்து உள்ளூர் மக்களால் ஒரு மண் சுவர் கட்டப்பட்டு ஒரு கோவிலாக இருந்திருக்கு. பாருங்களேன், கோவிலாக இருந்திருக்கு. இப்போ வந்து இவ்வளோ தான் மிச்சம் இருக்குது. இன்னொன்று வந்து பெரிய பாறை கீழே இருக்கிறதுனால வந்து பாதுகாப்பாக இருக்குது லிங்கம். ரொம்ப வெயிலாக இருக்குது. கிளம்புவோம். போகிற வெளில காமிச்சல ஏகப்பட்ட சுனை இருக்குன்னு. அதில் வந்து இது ஒரு சுனை. இது ஃபுல்லாமே மூலிகை காடு. இந்த மூலிகையோட கலந்து மழை தண்ணி வந்து இந்த இடத்துல அப்படியே சேகரமாக இருக்குது. இந்த கணக்கில் அந்த தண்ணி இது வந்து எப்பயுமே வத்தாது. தண்ணி ரொம்ப சூப்பராக இருக்குது, வேற லெவலில் இருக்குது.